ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் மொறுன்னு ரொம்பவே டேஸ்டான சீப்பு சீடை, அதாவது சீப்பு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெடிஷ்னலான ரெசிபியை பச்சரிசியை ஊற வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு தான் ரெடி பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவுலையோ இல்லை கடையில் பேக்கெட்டில் கிடைக்கிற அரிசி மாவோ இடியாப்ப மாவோ எது வேணாலும் வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். அதுக்கு எவ்வளவு அரிசி மாவு உளுந்து சேர்க்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்பவே ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீப்பு முறுக்கு செய்கிறதுக்கு அரை கப் உளுந்து எடுத்துக்கணுங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்க கிளாஸ்லேயோ கப்லேயோ எதில் வேணால் அளவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் முழு உருட்டு உளுந்து எடுத்துக்கிறணும். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்துக்கிறணும். இந்த உளுந்து கலர் மாறிடக்கூடாது. ஆனால் உளுந்துலேருந்து நல்ல வாசனை வரும். லைட்டாக செவந்தா போதும். நம்ம உடனே வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்க்கும்போதே உளுந்து லைட்டாக செவந்திருக்கு. இந்த பக்குவத்தில் வறுத்தாதான் சீப்பு முறுக்கு பொரிக்கும் போது நல்ல கோல்டன் கலரில் இருக்கும். உளுந்தை ரொம்ப செவக்க விட்டோம்னா சீப்பு முறுக்கு கலரும் மாறிடும். இதோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க வறுக்க முடியும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பாசிப்பருப்பை வறுத்துக்கரலாம். எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுக்கணும். இதையும் உளுந்து வறுத்த அதே பக்குவத்தில் வறுத்துக்கிறணும். ஏற்கனவே சூடாக இருக்க பேனில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாசிப்பருப்பு லேசாக சூடாகி லைட்டாக கலர் மாறி வரும்போது இதையும் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறணும். இதோட சூடு குறையட்டும். அதுக்குள்ளே அரிசி மாவை பார்த்துக்கரலாம். இந்த முறுக்குக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம எடுக்கிற மாவு நல்லா நைஸாக இருக்கணும். லேசாக குருணையோ கட்டியோ இருந்தாலும் முறுக்கு போடும்போது வெடிக்குங்க. அதனால நயமான நைஸான அரிசி மாவை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சூடான பேனில் வறுத்துக்கிறணும். இப்படி வறுக்கும்போது முறுக்கு ரொம்பவே மொறுன்னு கிடைக்கும். மாவை செவக்க விட்டுறக்கூடாதுங்க. ஆனால் நல்லா சூடாக இருக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். இதோட பக்குவத்தை செக் பண்ணால் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் லைன் போட்டு பாருங்கள். இதே மாதிரி கோடு கட்டாகாமல் மாவு நேராக வந்துச்சுன்னா மாவில் ஈரப்பதம் இல்லாமல் பக்குவமாக வறுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்தளவு வறுப்பட்டா போதும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுந்தோட சூடு நல்லாவே குறைஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறதுலே சின்ன மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிறணும். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமும் சின்ன குருணையோ கப்பியோ இருக்கும். அதனால சலிச்சதுக்கு அப்புறம் தான் மாவில் சேர்த்துக்கிறணும். உளுந்தம்பருப்பை அரைச்ச மாதிரியே பாசிப்பருப்பையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் அரைச்சாச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறலாம். ஏன் இப்படி தனித்தனியாக சேர்க்குறோம்னா 3 மாவும் வெவ்வேறு அளவுகளில் சேர்க்கணும். அதனால தான் இப்படி தனித்தனியாக வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச மாவெல்லாம் சின்ன கப்பி இல்லாமல் நல்லா சளிச்சிட்டு தான் எடுத்து வச்சுக்கிறணும். மாவு பிசைகிறதுக்கு நான் சின்ன தேங்காயில் இதே மாதிரி பாதி அளவு எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக தண்ணியும் சேர்க்கலாங்க. ஆனால் தேங்காய் பாலில் பிசைஞ்சோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க. இப்படி லேசான சூடில் தண்ணி சேர்க்கும்போது தேங்காயிலேருந்து பால் நல்லா பிரிஞ்சு வரும். இதே மாதிரி 2வது பால் 3வது பால் எடுத்து வச்சுக்கிறணும். நம்ம எடுத்து வச்ச பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு சூடு பண்ணிக்கிறணும். தீயை கூட்டி வச்சிட்டோம்னா பால் பிரிஞ்சு போயிருங்க. அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கிறணும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. முறுக்கு இனிப்பாலாம் இருக்காது. இது சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்க ஜீனியை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுறணும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச மாவெல்லாம் முறுக்குக்கு எந்த அளவு பிசையணும்னு பார்த்துக்கிறலாம். ஒரு வாய் அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறணும். இது கூடவே அரை கப் சளிச்சு வச்ச உளுத்த மாவு சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு மாவு சேர்த்துக்கிறணும். இந்த மாவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு உப்பில் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் திரும்பியும் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கிறணும்.
நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கிறணும். உங்களுக்கு தேங்காய் பாலோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவு தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் முழுமையாக தேங்காய் பாலே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலைங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறணும். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறலாம். இது எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டால் பொரிஞ்சு வரணும். இந்த சூடான எண்ணெயை மாவில் சேர்த்துட்டு உடனே எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். எண்ணெய் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா மாவு பொரிஞ்சு போயிடும். அதனால உடனே எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி கலந்து விட்டுக்கிறணும். இதே மாதிரி எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது நம்ம முறுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். முன்னே இருந்ததை விட ரொம்பவே மாவு சாஃப்டாக மாறிடுச்சு. இது இருக்கட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால தேங்காய் எண்ணெயில் தாங்க பொரிக்கணும். வேறு எண்ணெயில் பொரிச்சோம்னா எண்ணெய் ஃபுல்லாக நுரையா மாதிரி பொங்கி வந்துடும். அதனால தேங்காய் பால் சேர்த்தா தேங்காய் எண்ணெயில் தாங்க பொரிக்கணும். தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா கடலை எண்ணெயிலையோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலையோ உங்ககிட்ட இருக்க எந்த எண்ணெயில் வேணால் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். எல்லா முறுக்கு உரலையும் சீப்பு முறுக்குக்குன்னு தனியாக அச்சு இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் அகலமாக ஜிக்ஸாக்காக 2 சைடும் சின்னதாக பல்லாக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா தேன் குழலோ இல்லை ரிப்பன் பக்கோட அச்சில் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உரலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறணும். கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு நம்ம உரலில் சேர்த்துக்கிறலாம். பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு அது மேலே மாவை ஸ்ட்ரைட்டாக பிழிஞ்சு விடணும். உங்ககிட்ட இல்லாட்டி வீட்டில் இருக்க தட்டிலே கூட பிழிஞ்சு விட்டுறலாம். மாவு ஒட்டிக்காதுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். நம்ம மாவில் எண்ணெய் சேர்த்துருக்கனால பிழிஞ்சு விடுறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த லைனாக இருக்க மாவில் ஒரே அளவு வர்ற மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஒரே அளவில் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கலந்து வச்ச மாவோட சேர்த்துக்கிடுவோம். இதிலிருந்து ஒரு பீஸை எடுத்து நம்ம ஆள்காட்டி விரல நடுவில் வச்சு 2 ஓரங்களையும் ஒட்டி விடணும். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டக்கூடாதுங்க. நம்ம சீப்பு சீடை தடிமனாக இருக்கும். அதனால இதே மாதிரி 2 ஓரங்களையும் சேர்த்தாலே போதும், தானாகவே ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி வச்சுக்கிறணும். முதல்ல உரலில் சேர்த்த எல்லா மாவையும் இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிறலாம். நம்ம மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கிறணும். இதை அடியில் போயிட்டு மேலே பொங்கி வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்துட்டு ஃப்ளேமை ஸ்லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கிறணும். நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த சீப்பு முறுக்க நம்ம பேன் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அது வரை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டியை உள்ள விடக்கூடாது, மாவு பிரிஞ்சு போயிடும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சேர்த்துருக்க முறுக்கெல்லாம் எண்ணெய்க்கு மேலே மிதந்து வரும். அப்போ தான் அடுத்த சைடு திருப்பி விடணும். இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்தோன்னே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ரோல் பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ண மாவை நீல வாக்கில் ஃப்ரை பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன சின்ன டிப்ஸும் டீட்டெயில்ஸும் சொல்கிறதுனால தாங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.